கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் இதுவரை சூழ்ந்து நம்மை ஜெயமாய் பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுல ஒரு நல்ல வசனத்தை வாசிக்கிறோம். வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? என் உள்ளத்தை அதிகமாக கவர்ந்து கொண்ட ஒரு வேத பகுதிகளிலே இதுவும் ஒரு வேத பகுதி. வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று யோவான் கேட்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தை மறந்து விட்டு ஒரு கூட்டம் ஓடுகிறது. பரிசுத்தை எப்பொழுதெல்லாம் மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பரலோகத்தை மறந்து விடுகிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தை குறித்த சிந்தை இல்லை, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற ஆசை இல்லை, நேசரை என்றைக்கு முகமுகமாய் தரிசிப்போம் என்கிற ஏக்கம் இல்லை, என்றைக்கு அந்த பொற்தல வீதியில அவரோடு கூட உலா வருவோம் என்கிறதான விருப்பம் இல்லாமல் இந்த உலகத்திற்காக, உலக வாழ்க்கைக்காக, உலகம்தான் நமக்கு நித்தியம் என்று சொல்லி தெய்வத்தை மறந்து, தேவன் ஏற்படுத்தின பரிசுத்த ஸ்தலத்தை மறந்து, தனக்காக வாழ்ந்து தனக்காக ஓடிக்கொண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். கர்த்தர் சில நாட்களாய் இந்த ஒரு பாரத்தை எனக்கு கொடுத்தார். பரலோகத்துக்கு போவோம் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? பரலோகத்தை சுதந்திரிப்போம் என்கிறதான ஏக்கத்தோடு வாழ்கிறோமா? அந்த பரம தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தை நம்ம பார்க்க போகிறோமா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறதா? அந்த எண்ணமும் ஏக்கமும் இன்றைக்கு இல்லையே. அநேக சபைகள் பரலோகத்தை போதிப்பதில்லையே, பசுத்தை கற்றுக் கொடுப்பதில்லையே, பரலோகத்திற்காக வாழு, பரலோகத்துக்காக ஆயத்தப்படு என்பதை சொல்லிக் கொடுப்பதில்லையே. இப்படியெல்லாம் நான் நினைத்து பாரத்தோடு உங்கள் முன்பாய் வந்து நிற்கிறேன். தயவு செய்து பரலோகத்தை யாரும் இழந்து விடாதீர்கள். பரலோகத்தை இழந்து போகிறதற்காக இங்கு தேவ சமூகத்தில் வந்து நாம் ஆராதிக்கவில்லை. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பரலோகத்திற்கு அழைத்து செல்கிறது தேவன். பரலோகத்துக்கு போக வேண்டியது நாம். வழிகாட்டியாய் அவர் வாழ்ந்து காட்டி அவர் நமக்கு வழியும் கற்றுக் கொடுத்து விட்டு கடந்து சென்று விட்டார். சபையில ஏன் சில ஆலோசனைகள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது? சபையில ஏன் சில கடிந்து கொள்தலான வார்த்தைகள் வருகிறது? சபையில ஏன் சில நேரத்தில் எச்சரிப்பின் வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது என்றால், நீங்களும் நான் இந்த உலகத்தின் வாசிகள் அல்ல, இந்த உலகத்திற்கான வாசிகள், கூடார வாசிகள் அல்ல. பரலோகத்தில் நித்தியமாய் வாழ்கிற பரலோக வாசிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றும்படி அநேக நேரத்தில் தேவன் தம்முடைய ஜனமாகிய சபையோடு, மனவாட்டியாகிய சபையோடு கர்த்தர் அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மை பேசுகிறார். இன்னும் கூட கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். இன்னும் கூட கர்த்தர் நம்மை உருமாற்ற. ஏன் தெரியுமா? அவருடைய நோக்கமும் சிந்தையெல்லாம் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக வேண்டும், அந்த தெய்வத்தை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவரும் நம்மை குறித்த ஏக்கத்தோடு வாழ்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஒரு பாதாள வல்லமை ஜனங்களை இழுத்து கொண்டிருக்கிறது. சத்துரு இழுத்து கொண்டிருக்கிறான், இழுத்துட்டு போறான். பாவத்தினால, சாபத்தினால, அக்கிரமத்தினால, அடிமைத்தனத்தினால இந்த சத்துரு ஜனங்களை கூட்டம் கூட்டமாக இழுத்து கொண்டு போகும்போது ஒரு அழைக்கிற அன்பின் சத்தம் உண்டு. அவன் இழுக்கிறான், அவர் அழைக்கிறார். என்னண்டை வா. ஆண்டவர் யாரையுமே இழுக்க மாட்டார், அழைப்பார் அன்பின் குரலோடு. என்னண்டை திரும்பி வரமாட்டாயா, என்னண்டை நீ திரும்பி வரமாட்டாயா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் ஆண்டுடைய அன்பின் குரல் நம்முடைய காதுகளில் கேட்கட்டும். அப்பா நம்மளை அழைக்கிறாரே, அப்பா நம்மளை அழைக்கிறாரே, அன்போடு மனவாட்டிய சபை நன்னண்டை வரும் என்று நமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறாரே. நீங்களும் நானும் இந்த பரலோகத்துக்கு போக ஆயத்தப்படுவோம். ஒருவேளை ஆயத்தம் இல்லாதோடு இந்த காலையில் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தாலும், உங்க உலகத்தில் நீங்க என்ன வேலை பார்க்கலாம், எவ்வளவு பிஸியான உலகத்தில் நீங்க வாழலாம், ஆனாலும் பரலோகத்தை இழந்து விடாதீர்கள். பரலோகம் உங்களுக்கு தூரமாய் இருக்க வேண்டாம். பரலோகத்தை சுதந்திரிக்கிற பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நான் முதலே சொன்னேன், நரகத்திற்கு சாத்தான் இழுத்து கொண்டிருக்கும் போது தேவன் பரலோகத்திற்கு நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து, வேதத்தில் அநேக இடத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கிறான் என்று. ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கிறான். பார்க்கும் போதெல்லாம் தேவன் இருக்கிறதை காண்கிறான். எபிரேயர்ல கூட வாசிக்கிறோம், அவன் கர்த்தருடைய நாளை காண ஆசையா இருந்தான் என்று. ஆனால் லோத்துவின் கண்களை பாருங்கள், அவன் உலகத்தை பார்க்கிறான், யோர்தானை பார்க்கிறான், செழிப்புள்ள சோதம் குமாராவை பார்க்கிறான். அதனால அவனால ஆபிரகாமை போல கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியவில்லை. அதனால வேதம் சொல்லுகிறது, அந்த சோதம் குமாரா அழிக்கப்பட்டு போகும்போது ஆண்டவர் லோத்துண்டை கையை பிடிச்ச தூதர்கள் லோத்துண்டை கையை பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு விடுறாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை இழுத்துட்டு போயிடுவாரு பரலோகத்துக்கு. நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்தோமே, நம்ம தான் காணிக்கையெல்லாம் போட்டோமே, நம்மளால முடிஞ்ச அளவு உபாஜபத்துக்கு வந்தோமே, அதனால நம்மளை இழுத்து கொண்டு போய்விடுவார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவர் யாரை இழுத்து கொண்டு போக மாட்டார். பரலோகத்தையும் நரகத்தையும் மரணத்தையும் ஜீவனைக்கும் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தான் பரலோகத்துக்கு போக வேண்டும். அவர் அழைக்கிற அந்த அன்பின் குரலை கேட்டு ஒவ்வொரு நாளும் பரலோகத்திற்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். நோவாவை குறித்து நம்ம ஆதிகாமத்தில் வாசிக்கும் போது, மழையே பெய்யாதிருக்கிற ஒரு சூழ்நிலையில மழை வருகிறது என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்.
120 வருஷம் பிரசங்கித்தார் என்று சரித்திரம் சொல்லுது. 120 வருஷமா என்ன சொல்றாரு? மழை வருது பேழைக்குள்ள வாங்குங்கிறார். ஒருத்தர் கூட அவர் சத்தத்தை கேட்கலையே. ஒரு ஜனம் கூட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் மரித்து போனார்களே. இன்றைக்கும் ஆண்டவர் சபையாகிய பேழையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இங்கிருந்து கர்த்தருடைய வசனங்கள் போதிக்கப்படுகிறது, இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. ஆவியானவர் இங்கு வரும்போதெல்லாம் நம்மோடு பேசுகிறார். ஏன் தெரியுமா? நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்தமாக்குகிறார், ஒவ்வொரு நாள் நம்மை உருவாக்குகிறார், ஒவ்வொரு நாள் நம்மை கழுவுகிறார், ஒவ்வொரு நாளும் அவரை போல மாற்றுகிறார். மறுரூபத்தின் சாயல் வர வர வேதம் தெளிவாய் சொல்லுகிறது போல எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற அந்த நல்ல நாளுக்காக கர்த்தர் இந்த காலவெளியில நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயத்தோடு, பரலோகத்தை சுதந்திரிப்பேன் நிச்சயத்தோடு, நானும் என் குடும்பமும் பரலோகத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், பரலோகத்தை சுதந்திரிக்காக அழைக்கப்பட்ட நிச்சயத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். மறுபடியும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இதில் வாசிக்கிறோம், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்கிறான். கேட்கிறது யார்? யோவான் கேட்கிறார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ரகசிய வருகை குறித்து எழுதுகிறார், இயேசுவின் சாயலை தரிசித்து எழுதுகிறார், 7 சபையில் நடந்த காரியங்களை எழுதுகிறார், நியாய தீர்ப்பை குறித்து எழுதுகிறார், 1000 வருஷ அரசாட்சி குறித்து எழுதுகிறார், அந்திகிறிஸ்துவின் ஆளுகை குறித்து எழுதுகிறார். எல்லாவற்றையும் எழுதின யோவானுடைய கண்களுக்கு இந்த வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கும்போது யார் என்று அவர் அடையாளம் படுத்தப்பட முடியவில்லை. மூப்பர்கள் ஒருவன் யோவானை பார்த்து கேட்கிறான், யார் இவங்க? யோவானை கொஞ்சம் சொல்லுப்பா, திரளான கூட்டத்தார் நிற்கிறாங்கல்ல, இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது யோவான் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, அது உமக்கே தெரியும் ஆண்டவரே, அது எனக்கு தெரியாது. உண்மையை ஒத்துக்கிறாரு, அது எனக்கு தெரியாது. அது திரளான கூட்டத்தார் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க, நல்ல உண்மையுள்ள கூட்டத்தை போல தெரிகிறது, உத்தமமாய் கர்த்தரை ஆராதித்த கூட்டத்தை போல தெரிகிறது, ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அதே முதல் பகுதி 12 கோத்திரத்தாரை முத்திரையிடப்பட்டதை சொல்லப்படுகிறது. 12 கோத்திரத்திலும் 12,000 என்று சொல்லி 1,44,000 பேர் முத்திரையிடப்படுகிறார்கள். அந்த இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்ட பின்பு இந்த காரியம் நடக்கிறது. அப்போ நல்லா நீங்க இதில் தெளிவான ஒரு சத்தியம் இருக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த 12 கோத்திரத்தாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு விசேஷித்த மகிமையை இந்த திரளான கூட்டத்தில் சேர்க்கப்பட போகிற பரிசுத்தவான்களுக்கும் பாக்கியவதிலா இருக்க உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாய் நின்று கொண்டு ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிற அந்த கிருபை, அந்த 12 கோத்திரத்தாருக்கு இல்லாத ஒரு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அந்த கிருபை நமக்கு கர்த்தர் தர இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ யோவான் பார்க்கிறாரு, இந்த திரளான கூட்டத்தார் நிற்கிறாங்க. திரளான கூட்டத்தார் நின்றாலும் யாருன்னே தெரியல. அதனால அவர் சொல்லிட்டாரு, அது உங்களுக்கே தெரியணும். அப்போ அந்த மூப்பர் சொல்லி கொடுக்குறாரு, வேற யாரும் இல்லை யோவானே, இவங்க உலகத்தில் மனுஷரை போல வாழ்ந்து, வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தில் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்து ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். ரொம்ப உபத்திரவத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, ரொம்ப பாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க, ரொம்ப நிந்த, ரொம்ப கண்ணீர் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறைய இருந்துச்சு. அதன் மத்தியிலும் கர்த்தருக்காக கிருபையாய் வாழ்ந்து, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் வாழ்ந்து, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி தங்களை வேறு பிரித்து, தேவனுக்கென்று உண்மை காத்துக்கொண்டு, உத்தமத்தை காத்துக்கொண்டு, அழைப்பை காத்துக்கொண்டு, அபிஷேகத்தை காத்துக்கொண்டு எனக்காக வாழ்ந்ததுனால அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டு திரளான மூப்பர்கள் மத்தியில், திரளான பரிசுத்தவான்கள் கூட்டத்தில், திரளான தூதர்கள் கூட்டத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் தரப்போறாரு. அந்த திரளான கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்குது. அது எவ்வளவு பேருன்னு சொல்லி அது எண்ணிக்கை சொல்லப்படலை, அது திரளான கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. அந்த திரளான கூட்டத்தில் உங்களையும் என்னையும் சேர்க்கும்படிதான் ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். சபை என்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதோ, சபை என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதோ, சபை எப்பொழுது அவருக்கு ஏற்ற மனவாட்டியாய் தன்னை மாறுவதற்கு ஒப்பு கொடுக்கிறதோ, அப்பொழுதே ஆண்டவர் அந்த திரளான கூட்டத்தில் கர்த்தர் நம்மையும் ஒருவராய் அந்த பெயரை அவர் எழுதி வைத்து முன்குறித்திருக்கிறார். அந்த நல்ல நாளுக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்பட விரும்புகிறார். நீங்களும் நானும் மரணம் ஒரு நாள் வருமோ நமக்கு தெரியாது, இல்லை என்றால் அவருடைய வருகை முந்திக் கொள்ளுமோ நமக்கு தெரியாது. எது நடந்தாலும் அவருடைய வருகையில போய் அவரை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த நாளுக்காக கர்த்தர் இப்பொழுதே நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்ம தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படி, கரைதிரையற்ற வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த வசனம் இவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இன்னைக்கு உபத்திரவம்னா யாருக்குமே பிடிக்கிறதே இல்லை. ஆசீர்வாதம் ஓகே, அற்புதம் ஓகே, அடையாளம் வேணும், எல்லாமே வேணும். ஆனா உபத்திரம் இருக்கிறது இல்லையே. கண்ணீர் வேண்டாம், கவலை வேண்டாம், நிந்த வேண்டாம், நாங்க உலகத்துல சுகமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல கர்த்தர் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வருகிற பிள்ளைகளை கர்த்தர் தமக்கென்று வேறுபடுகிறார். அருமையான
தேவ ஜனமே கண்ணீரோடு வாழ்கிறீர்களோ, நிந்தையோடு இருக்கிறீர்களோ, நீங்க தேவனுக்காக எடுத்த வைராக்கியத்தை நிமித்தம் சிலர் உங்களை அற்பமா எண்ணாங்களோ, உங்க குடும்பத்துல உங்களை புறந்தள்ளி வச்சிருக்கிறாங்களோ, ஐயோ என் தரிசனத்தை மதிக்கலையே, என் தாகத்தை அவங்க புரிஞ்சு கொள்ளலையே, கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பு இவங்களுக்கு தெரியாம போயிட்டே, எப்போது என்னோட எதிர்த்து நிற்கிறாங்களோ, எனக்கு என்னைக்குமே கண்ணீர் தானோ, நான் ராக்காலங்களை இப்படி அழுது கொண்டிருக்க வேண்டுமோ, யார் என் கணவன் புரிந்து கொள்ளவில்லை, என் பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை, என் குடும்பத்தார் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நீங்க அநேக நாட்களை அங்கலாக்கிறீர்களோ, இந்த திரளான கூட்டத்தாருடைய ஒருவராய் ஒருத்தியா கர்த்தர் நம்மை சேர்க்கும்படி வெள்ளை அங்கிகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படிதான் இந்த மிகுந்த உபத்திரவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். பல வேதனைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். பல பாடுகள் வழியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வருகிற உடைவுகளை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீர்கள். தேவ ஜனமே, பூமியில உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது மிக உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. உபத்திரம் பார்த்து கர்த்தர் சோர்ந்து போக. உபத்திரவம்னா நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளோ உபத்திரப்படுறேன், ஐயோ என் பிள்ளைகளால் உபத்திரவம், என் குடும்பம், அப்படி இல்லை. அந்த உபத்திரவம் இதுக்கு சேரவே சேராது. அது நீங்கள் உலகத்துக்காக படுறது. தேவனுக்காக என்ன உபத்திரப்பட்டீங்க, தேவனுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டீங்க, தேவனுக்காக எவ்வளோ கனி கொடுத்தீங்க, தேவனுக்காக எவ்வளோ வேறு பிரிச்சு நின்றீங்க, தேவனுக்காக தேவராஜ்யத்துக்காக எதை இழந்தீங்க, எதை கொடுக்க முன் வந்தீங்க, எதெல்லாம் நீங்கள் தேவனுக்காக இதை செய்யணும்னு சொல்லி பொறுத்தனையோடு வாழ்றீங்க. உங்கள் அபிஷேகத்தை காத்துக்கொண்டீங்களா, தேவன் உங்களை அழைத்த அழைப்பை காத்துக்கொண்டீங்களா, தேவன் உங்கள் மேலே வச்ச தரிசனத்தை புரிஞ்சு வாழ்றீங்களா, இதுக்கு தான் என்னை அழைச்சாரு, அதுக்கு தான் அந்த பாதையில் ஓடிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா, ட்ராக் மாதிரி ஓடுறீங்களா? நீங்க நடக்கிற பாதை முள்கள் நிறைந்த பாதையா கூட இருக்கலாம், ஆனா உங்க பக்கத்துல இருங்க நடக்கிற பாதை சுகமான பாதையா இருக்கலாம். உங்களுக்கு ஆசை அந்த பாதையில் நடக்கணும்னு. ஏன் என் வாழ்க்கையில முள்ளு, ஏன் என் வாழ்க்கையில வேதனை, ஏன் கரடு முரடான பாதையில என்ன நடத்துறீங்கப்பா, என்னைக்கு நான் செழிப்பான மேட்டில் நடந்து வருவேன், என்னைக்கு நான் வயல்வெளியில் நடந்து வருவேன் நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வருகிற கூட்டத்துல உங்களை என்னையும் சேர்க்கும்படிதான் சில கண்ணீர்களை நம்முடைய வாழ்க்கையில மறையவே இல்லை. பல வருஷமா கண்ணீர் வடிச்சோம், சில கண்ணீர்கள் மறையவே இல்லை, சில வேதனைகள் மறையவே இல்லை. ஏன் கேட்டோம்ல, ஏன் புலம்புனோம்ல, ஏன்பா எனக்கு இந்த கண்ணீர் மாறாதான்னு கேட்டோம்ல. இந்த கண்ணீர்கள் மத்தியிலும் நம்மை உருக்குலையாமல் நடத்துகிற ஒரு அன்பின் தேவன் உண்டு. எவ்வளவு வாழ்க்கையில உடைவுகள் வரலாம், எவ்வளவு வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில வேதனை வரலாம், தேவனுக்காக நீங்க பண்ணின பொருத்தனைகள் மறக்கப்பட்டு போகலாம், தேவனுக்காக நீங்கள் பண்ணின பிரதிஷ்டைகளை உலகம் உடைத்திருக்கலாம், எல்லாம் உடைப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கலாம். கடந்த வாரத்தில் தெளிவாய் ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும்படி என்னை வாரப்படுத்தினார். உன்னுடைய அழைப்பை காத்துக்கொள்ளும்படி, உன்னுடைய பரிசுத்தை காத்துக்கொள்ளும்படி, உன்னுடைய பொருத்தனை காத்துக்கொள்ளும்படி, உன்னுடைய பிரதிஷ்டை காத்துக்கொள்ளும்படி, நீ இனிமேல் இதற்காக நீ போராடி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். இதுவரைக்கும் அப்படி ஜெபித்ததில்லை. குடும்பத்திற்காக ஜெபித்திருக்கிறோம், வன்கண்கள், பொறாமைகள், சத்துருடைய எல்லாவற்றுக்கும் ஜெபித்திருக்கிறோம். ஆனால் இப்படி நான் ஜெபித்ததில்லை. கர்த்தர் அதை பாரப்படுத்தினார். உங்களுக்கும் சொல்லித் தருகிறேன். உங்களுடைய அழைப்புக்கு விரோதமாய், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதான விதத்துக்கு விரோதமாய், கர்த்தர் உங்கள் மேல் வைத்த தரிசனங்களுக்கு விரோதமாய், கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற வைராக்கியத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகள், குடும்பத்தின் வழியாய் எதிரிட்டு வருகிற சில பொல்லாத பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற கிருபையும் அபிஷேகத்தையும் கர்த்தரத்தில் கேட்டு வாங்கணும். உங்கள் ஆவியோடு இனி மனுஷன் போராடக்கூடாது, உங்கள் சரீரத்தோடு இனி பொல்லாத கிரியைகள் போராடக்கூடாது, உங்கள் தரிசனத்தோடு சில துர்க்கிரைகள் போராடக்கூடாது. எல்லாவற்றையும் போராடி மேற்கொள்கிற ஜெயத்தையும் கிருபையும் கர்த்தர் இந்த காலவில் ஒவ்வொருவருக்கும் தருவராக. போராடினது போதும், போராடினது போதும். இனிமேல் இதற்கு போராடுவதற்காக அல்ல, ஆவியில பலன் கொண்டு, ஆவியில பலன் கொண்டு, ஆவியில ஸ்திரப்பட்டு அடுத்த நிலைமைக்கு கடந்து செல்லும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? தேவஜனமே, இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கண்ணீர் தான் இவருடைய வாழ்க்கையானது, வேதனை தான் இவருடைய வாழ்க்கையானது, நிந்தை தான் இவர்கள் முகவரியானது. அதிலிருந்து வந்ததுனால அந்த திரளான கூட்டத்தாருக்கு என்றைக்கும் மாறாத ஒரு வெள்ளை அங்கி, தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு மகிமையின் சாயலை கர்த்தர் அவருக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே சாபம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வேதனை இல்லை. என்றைக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும்படி ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பதாக நின்று, இனி வெயிலாவது உஷ்ணமாவது எங்கள் மேல் படப்போவதே இல்லை, நாங்கள் நித்திய காலமாய் ராஜாவை நாங்கள் சேவிப்போம், ராஜாவை நாங்கள் முகமுகமாய் தரிசித்திருக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு அணிந்திருப்பது வெள்ளை அங்கியா இருந்தாலும், வெள்ளை அங்கி அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படாது, வெள்ளை ஆடையை அநேகர் உதாசீனப்படுத்துவார்கள். ஆனாலும் அதே வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக வெள்ளை குருத்தோலைகளை கையில பிடித்துக் கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த கூட்டத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படிதான் கர்த்தர் இந்த காலவெள்ளை சபையில கர்த்தர் கொண்டு வந்து நம்மளை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் இருதயத்தில் வச்ச பாரத்தை உங்களோடு சொல்றேன். தயவு செய்து பரலோகத்தை இழந்து போகாதீங்க.
உங்கள் நாட்கள் எவ்வளவோ எனக்கு தெரியாது. அதை குறித்த பயம் இருக்குதா உங்களுக்கு? ஐயோ, பரலோகத்தை நான் இழந்துடக்கூடாதுப்பா, பரலோகத்தை நான் இழந்துடக்கூடாது. ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதில் நம்ம நினச்சபடி நம்ம ரிசல்ட் வரலைன்னா எவ்வளோ பயப்படுறோம், அப்படி தானே? பயப்படுறோம். ஐயோ, நம்ம எதிர்பார்க்கு நடக்காமல் போயிருமோ, நம்ம நினச்சது நடக்காமல் போயிருமோ, அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இது உலக பிரகாரமான வாழ்க்கை தான். ஆனால் அங்கே மட்டும் நம்ம போகலைன்னா, நம்ம பிள்ளைங்க வரலனா, இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் குடும்பமாக வந்தீங்க? எத்தனை பேர் குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கீங்க? உங்கள் பிள்ளைங்க எங்கே? உங்கள் சகோதர சகோதரிகள் எங்கே? உங்கள் தாய் தகப்பன் எங்கே? உங்கள் மனைவி எங்கே? உங்கள் கணவன் எங்கே? எல்லாரோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தரை ஆராதிக்கணுங்கிற தாகம் இருக்குதா? கர்த்தரை முகமாய் தரிசிப்பேங்கிற நிச்சயம் இருக்குதா? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாடணுமே, நிச்சயமாக அந்த நல்ல நாள் எனக்கு வரும், அந்த பாக்கிய நாள் எனக்கு வரும், இன்னைக்கு நான் கண்ணை மூடினாலும் அவற்றை போய் நான் சேருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு அந்த நிச்சயம் இல்லையே. குட்டி பிள்ளைங்களா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம். தயவு செய்து பரலோகத்தை இழந்து விட்டு ஓடாத, பரலோகத்தை இழந்து விட்டு ஓடாத. பரலோகத்துக்காக தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. இந்த உலக வாழ்க்கை உனக்கு இன்பம் இல்லை, உதறி விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் உதறு, உலகத்தை உதறு, மாம்சத்தை உதறு, பாவத்தை உதறு. உதற வேண்டிய நேரத்தில் நீ உதறாவிட்டால் ஒரு வல்லமை, ஒரு பாதாள வல்லமை, அது சாதாரண வல்லமை இல்லை. நீ நினைத்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொண்டு வெளியே வர முடியாது. நான் உங்களுக்கு பரலோகத்தை கற்றுத்தந்ததுனால நான் பரலோகம் பெறுவேன்கிற நிச்சயம் இல்லை. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து என் அழைப்பையும் என் அபிஷேகத்தை காத்துக்கொண்டால் மாத்திரமே நான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்பொழுது நீங்கள் எவ்வளவு முன்மாதிரியை வாழ வேண்டும், நீங்கள் எவ்வளவு தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளை கூட நரகம் விட்டு வைப்பதில்லை. பார்த்தீங்களா? அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 வாசிக்கிறோம். பரலோகத்துக்கு போகும்போது நம்ம நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. பெரியோரும் சிறியோரும் நியாயத்தீர்ப்பு அடைகிறார்களாம். அப்போ நம்ம இப்போ சின்ன பிள்ளைப்பா, இது என்ன பெருசாக செஞ்சிட போகுது இது அப்படி நம்ம நினைப்போல. அந்த சிறு பிள்ளைகளுக்கும் கூட நியாயத்தீர்ப்பு இருக்கிறதுனா எவ்வளவு நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே பக்தியாய் பரிசுத்தமாய் தேவனுக்காக வாழ கற்றுக் கொடுப்பதும் அதுக்கு வாழ வேண்டியதும் எவ்வளவு அவசியமா இருக்கிறது. நம்ம பரலோகத்தை குறித்து நினைக்கவே மாட்டோம். பரலோகத்தை குறித்து ஒரு பாரம் கூட நமக்கு இருக்காது. பரலோகத்தை குறித்து நிறைய பாடல்கள்லாம் பாடுங்க. இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், பரலோகமே என் சொந்தமே, தேவ சாயலம் ஆக மாறி நான் தேவனோடு இருப்பேன், கொஞ்ச காலம் இயேசுக்காக, இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் பாடுங்க. உண்மையாக சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யும்போது இதை பாடிட்டே இருங்க. உங்களை அறியாமல் ஒரு தேவன் உங்களை மறுரூபமாக்குறத நீங்கள் ஆவியில் உணர்வீங்க. உலகத்துக்காக தானே வாழ்கிறீங்க, உலகத்தையே நினைக்கிறீங்க. இப்போ வீட்டுக்கு போனால் கூட அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், அடுத்து என்ன, அப்படி இப்படியே நினச்சி உங்களுக்காகவே வாழ்ந்து டைமை வேஸ்ட் பண்ணி நாட்கள் ஆகி வருஷங்களே தாண்டி போச்சு. இந்த உபத்திரவத்தில், கண்ணீரில், வேதனையில், நிந்தைகள், அவமானத்தில் வாழ்ந்த கூட்டத்தை தான் அவர் சந்திக்கும்படி மணவாளனா இயேசு சீக்கிரமாக வரப்போகிறாரு. அவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. ஆனால் சும்மா வரல, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் பரிசுகளோடு வெகுமதிகளோடு அவர் வரப்போகிறார். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று சொல்லுகிறாரே. ஒருத்தங்க நம்மளை பார்க்க வரும்போது பரிசுகளோடு வந்தாங்கன்னா எவ்வளோ ஆசைப்படுவோம். அதை எப்போ திறந்து காட்டுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு தெய்வம் நமக்கு பரிசுகளோடு நம்மளை சந்திக்க வருகிறார்னா அந்த நல்ல நாள் எவ்வளவு இன்பமான நாள். அது உண்மையாகவே பாக்கிய நாள் தானே, அது உண்மையாகவே மகிமையான நாள் தானே. அந்த நல்ல நாளுக்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். இயேசு சீக்கிரமாக வர்றாரு. அதை தான் திரும்ப திரும்ப யோவான்ட்டையும் சொல்றாரு, மெய்யாகவே நான் சீக்கிரமாக வர்றேன், நான் சீக்கிரமாக வர்றேன். நம்மளை போல யோவான் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க ஆண்டவரே, ஒரு அடுத்த மாதம் வாங்க ஆண்டவரே, அடுத்த வருஷம் ஆகும் அப்படி சொல்லலை. ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே நீர் வாருன்னு கூப்பிடுறாரு. நம்ம கூப்பிட ஆயத்தமாக இருக்கிறோமா? வாங்கப்பா. நம்ம எப்போ கூப்பிடுவோம் தெரியுமா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் அகோரமாக இருக்கும்போது, இந்த உலகம் நமக்கு வெறுப்பாக திரும்போது, ஆண்டு வந்தால் கூட நம்ம போயிடலாம் அப்படின்னு. ஆண்டு வந்தால் போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கடனெல்லாம் அடைச்சிட்டிங்களா? லோனெல்லாம் கட்டிட்டீங்களா? எல்லாம் ஃப்ரீயாக வச்சுருக்கிறீங்களா? ஆண்டு வந்தால் வருகையில் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணி வச்சுருக்கிறீங்களா? எல்லாரோட ஒப்புரவாக இருக்கிறீங்களா? மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சிட்டிங்களா? மறக்க வேண்டியதை மறந்துச்சிங்களா? விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுத்துட்டிங்களா? ஒரு போதகர் இப்படியும் சொல்லி கொடுத்தார், பரலோகம் போகிறதுக்கு ஜெபிச்சா மட்டும் போதாது, பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, சபைக்கு வந்தால் மட்டும் போகாது, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்யலைன்னா கூட பரலோகத்துக்கு போக முடியாதான். யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாதுங்கிறார். யார் மேலே உங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ தீமை செஞ்சுருக்கலாம், ஒருவேளை சிலரோடு சமாதானமாக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த கசப்பை மறக்கிறேன் உங்கள் சமூகத்தில் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா சிலரோடு சமாதானமாக முடியாது. நீங்கள் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டால் கூட அவங்க சரின்னு ஒத்துக்கிடவே மாட்டாங்க. அப்படி சில அதிசயமான உறவுகள் உண்டு உலகத்தில். அந்த மாதிரி சூழ்நிலையில் அதான் பவுல் எழுதுகிறார், கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள் என்று எழுதுகிறார். நீங்கள் யாற்றையோ பேசாமல், யாற்றையோ வஞ்சகத்தையும் பகையும் நீங்கள் மறைச்சு வாழ்ந்தா கூட பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் ஆயத்தமாகி இல்லை நான் போயிடுவேன்னு லட்சக்கணக்கான கடனை வச்சுட்டு, லட்சக்கணக்கான பாரத்தை வச்சுட்டு, யாரோடையும் பேசாமல் சண்டை போட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. அதனால தான் சில பரிசுத்தவான்களை பார்த்துருங்கன்னா மறிக்கும்போது எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்பாங்க.
என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் இவங்க மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு நினைப்போம். அதனால நான் சொல்கிறேன், சுயநினைவு இருந்தால் தானங்க மன்னிப்பு கேட்க முடியும். ஒருவேளை சுயநினைவு இல்லாமலே நம்ம சிலர் செத்து போயிட்டோம்னா யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியும்? அதனால உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாட்களில் மன்னிக்க வேண்டியதை மன்னித்து, மறக்க வேண்டியதை மறந்து விட்டு அந்த பரலோகத்துக்காக நம்ம ஆயத்தப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ இந்த உண்மையுள்ள கூட்டத்தை யோவான் பார்க்குறாரு, பரிசுத்தமுள்ள கூட்டத்தை பார்க்குறாரு. அழகா நிற்குது, பாடுது, தேவனுக்காக ஓடணுங்கிற பிரயாசப்பட்டோம், அந்த பலன் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி பாடுது. ஆனா யோவானுக்கு தெரியல இது யாரு. மகிமையுள்ள கண்கள் யோவானுக்கு, தரிசனமுள்ள கண்கள் யோவானுக்கு, அபிஷேகத்துடைய நிறைந்த கண்கள் யோவானுக்கு, எல்லாவற்றையும் தரிசித்து எழுதின இந்த யோவானுக்கு இவங்க யாருன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இவர்கள் உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்திருக்கிறாங்க. சுத்தமா வாழ்ந்தாங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க. சும்மா இல்லை. தேவனுடைய பிள்ளையே, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது போல பரலோக ராஜ்யம் யாருக்கும் அவ்வளவு ஈஸியாய் கொடுக்கப்பட போவதே இல்லை. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுவதற்காக தான் கர்த்தர் சபைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்பா எனக்கு வேணும், எனக்கு அது தரணும், நான் அந்த கூட்டத்தில் வந்து நிற்கணும். அந்த வெள்ளை அங்கி தரித்த அந்த வெண் கூட்டத்தில் அதான் பாடுறோம். யார் இந்த வெண்கூட்டம், இந்த உலகமே அதிசயிக்கும் என்று பாடுகிறோமே. ஒரு நாள் வரும், கர்த்தருடைய நாள், ரகசிய வருகையின் போது கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் எடுக்கப்பட்டு போவார்கள். இந்த உலகம் நம்மளை தேடிக்கொண்டிருக்கும். நேத்து தானே பேசினாங்க, நேத்து தானே நம்ம கூட நின்று இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு இந்த கூட்டத்தை காணுமே என்று சொல்லி உலகம் நம்மை தேடும். ஆனாலும் நம்ம எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்களும் நானும் நம்மை அழைத்த தேவனுக்கு முன்பாக நின்று அவரை மகிமையோடு ஆராதித்துக் கொண்டிருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உபத்திரவத்தை சகிப்பதற்கு கற்றுக்கொள், பாடுகளை சகிப்பதற்கு கற்றுக்கொள். ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி முறுமுறுக்காதே. சங்கீதம் 81:7 சொல்லுகிறது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அளினேன், மேரிபாவின் தன்னிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று சொல்லுகிறார். கடந்த நாட்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் தெளிவாக எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார். மேரிபாவின் தன்னிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று சொல்லுகிறாரே. என்னாகும் 20ஆம் அதிகாரம் யாத்ராமம் 17ஆம் அதிகாரத்தில் மேரிபாவின் சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மேரிபா என்ற இடத்துக்கு வரும்போது அவர்கள் தண்ணீர் இல்லை என்று முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து ஏன் எங்களை கொண்டு வந்தீர் என்று மோசையை பார்த்து, ஆரோனை பார்த்து கேட்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் எங்களிடத்தில் இருக்கிறாரோ இல்லையோ என்று. அவர்கள் பரீட்சை பார்த்ததுனால அந்த மேரிபாவை அவர் மறக்கவே இல்லை. அதனாலதான் மோசை ஆரோனோ ஏன் கானானுக்குள்ள போல தெரியுமா, அழகா 20ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் முன்பாக என்னை பரிசுத்த குலைச்சலாக்கினீர்களே, அதனால நீங்க கானானுக்கு போறதே இல்லை அப்படிங்கிறாரு. எத்தனையோ முறை மேரிபாவின் அனுபவம் வாழ்க்கையில் வந்தபோது, நீ வாக்குவாதம் பண்ணி பண்ணி மனசனோடு வாக்குவாதம் பண்ணுவதே தவறாயிருக்கும் போது, தெய்வத்தோடு வாக்குவாதம் பண்ணி பண்ணி முறுமுறுத்து ஏன், எதற்கு, ஏன் இப்படி, நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன், இனிமேல் நான் இப்படி சபைக்கு ஒழுங்காய் போக மாட்டேன், ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்தது என்று சொல்லி அநேக நாட்களே மேரிபாவின் அனுபவத்தின் வழியாய் நீ நடந்து வரும்போதெல்லாம் முறுமுறுத்து கொண்டிருப்பாய். ஆனால் இந்த காலவெளியில் தேவனோடு ஒப்புரவாகும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மேரிபாக்கள் உன் வாழ்க்கையில் வரும்போது நீ முறுமுறுப்பதற்காய் அல்ல, கர்த்தர் அந்த மேரிபாவிலும் கர்த்தர் உன்னோடு உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் இந்த காலவெளியில் உனக்கு ஆலோசனை சொல்கிறார். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இரத்தத்தால கழுவப்பட்டவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இரத்தத்தால கழுவப்படலை. யார் ரத்தம்? இயேசுவின் பரிசுத்தமான விலையேறப்பெற்ற கிருபையின் அந்த இரத்தத்தினால கழுவப்படாத எந்த மனிதனும் மனுஷியும் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. இரத்தத்தால உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறதா? உங்கள் பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறதா? அது மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி கழுவப்படவில்லை என்றால் இந்த காலவெளியில ஆண்டவர் ரத்தம், கல்வாரி சிலுவையில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் பிதாவின் அருகே செல்ல பிள்ளையா இருந்த இயேசு நம்மேல் வைத்த அன்பினாலே மனிதனாய் பிறந்து நமக்காக மனுக்குலத்தின் எல்லா பாவங்களையும் சுமந்து கல்வாரி ரத்தத்தை நமக்காக, சல்வாரி சிலுவையில நமக்காக ரத்தத்தை ஊற்றி கொடுத்தாரே, அந்த ரத்தத்தின் வல்லமை உங்கள் மீது விழட்டும், உங்கள் குடும்பத்தின் மீது விழட்டும், துன்மார்க்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் மீது விழட்டும். ஆண்ட ரத்தம் எந்த மனிதனையும் எந்த பாவத்தையும் சுத்திகரிக்கிறதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த காலவெளியில பாவத்தோடு ரகசியமாய் அந்த ரங்கத்துல போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு இது கொடுக்கப்படுகிற அழைப்பு கடைசி அழைப்பா இருக்கலாம். இனிமேல் இதை பேசுவதற்கு நானோ, இதை கேட்பதற்கு நீங்களோ கூட இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் ரத்தம் உன் கண்ணை கழுவட்டும், கர்த்தர் ரத்தம் உன் வாழ்க்கையை கழுவட்டும், கர்த்தர் ரத்தம் உன் ஜீவியத்தை கழுவட்டும். இயேசு என்னை கழுவி இருக்கிறார், அப்படியே கல்வாரி ரத்தத்தினால என கழுவப்பட்டு இருக்கிறேன் என்கிற நிச்சயமில்லாத எந்த மனிதனும் எந்த மனுஷியும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போய் இந்த வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இந்த திரளான கூட்டத்தில் போய் நிற்கவே முடியாது. இதை ஆழமாய் உன் மனதில் பதித்துக்கொள். யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறாயோ, பாவத்தில்
சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிறாயோ, பாவத்தின் அடிமைத்தனம் உன்னை மேற்கொண்டிருக்கிறதோ, சில ரகசிய பாவங்களுக்கு அடிமையாகி ஒளிப்பிடத்தை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கிறது என்ன என்று ஆண்டவர் இந்த காலைவேளை உன்னை எச்சரிக்கிறார். நீ தேவனண்டை திரும்பி வருவாயானால், உனக்கு கிடைத்தப்பட்ட இந்த நாள் இரட்சணிய நாள், இது கிருபை நாள். இந்த கிருபை நாளிலே வந்து பரலோகம் உன்னை அழைக்கிறது, ஒரு அன்பின் சத்தம் உன்னை அழைக்கிறது. நீ தேவனண்டை திரும்பி வருவாயானால் உனக்காக பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டிருக்கும். நீயும் அவரோடு கூட சேர்ந்து நித்திய காலமா நீ வாழலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இவங்க உபத்திரவத்து வந்தாங்க? ஏன் இவங்களுக்கு கண்ணீர்? ஏன் இவங்க வேதனை? இதெல்லாம் சகிச்சு வந்ததுனால தான் அந்த வெள்ளையங்கி கூட்டத்தில் போய் அப்பா அவங்கள நிறுத்தி வச்சிருக்கிறத பார்க்குறோம். ஒரு சம்பவத்தை வாசித்தேன். இன்னைக்கு நான் முதலே சொன்னது போல, உபத்திரவம்னா யாருக்கு பிடிக்கிறதே இல்லை, அப்படி தானே? கண்ணீரே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கவலையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சுகமாக வாழணும்னு நினைக்கிறோம், உலகத்தை நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் யாரும் விரும்புகிறதே இல்லை. ஒரு சின்ன சிறுமி, அவளுடைய பேர் எனக்கு சரியாக தெரியல, அவள் ஒரு எஜமானி அம்மா வீட்டில் வேலை செய்கிறா. அந்த வேலை செய்கிற இடத்துல அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறா. அப்போ அந்த தேசத்தின் பேர் எனக்கு தெரியல. அந்த தேசம் ரொம்ப அவங்கள ஒடுக்குது. அந்த அரசாங்கம் இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ரொம்ப அவங்கள சித்திரவதை பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் மறுதளிச்சுறாங்க. அந்த உபத்திரவம் தாங்க முடியல, அதனால் நிறைய பேர் மறுதளிச்சு இயேசுவை விட்டுட்டு தூரமாக வந்துடுறாங்க. அந்த எஜமானி அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அவங்களும் ஒரு இயேசுவை அறிஞ்சவங்க, அவங்க மூலமாக தான் அந்த குட்டி சிறுமி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா. அதனால ரொம்ப அவளை அந்த எஜமானி அம்மாவை கொடுமைப்படுத்துறாங்க. அந்த உபத்திரவத்தில் அந்த அம்மா மறிச்சு போயிடுறாங்க. அப்போ நினைக்கிறாங்க, இந்த சின்ன பிள்ளை இதை பார்த்துட்டால, அதனால இவளும் இயேசுவை மறுதளிச்சிருவா, இவளும் இயேசுவை விட்டுட்டு ஓடிடுவான்னு சொல்லி எல்லாரும் இவளை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த சின்ன பிள்ளையா இருந்தால் கூட, கிட்டத்தட்ட ஒரு 13 வயசுக்குள்ள பிள்ளை, அந்த பிள்ளை இயேசுவை மறுதளிக்கவே இல்லை. எல்லாருக்கும் இது ஆச்சரியமா இருக்குது. இவன் மட்டும் இயேசுவை மறுதளிக்கலையே, இவன் மட்டும் இயேசுவை விட்டு தூரமாக போலையே, இவ்வளோ உபத்திரவத்தை பார்க்குறா, இவ்வளோ வேதனையை பார்க்குறா, அவள் வேலை செஞ்ச வீட்டு எஜமானி அம்மா மறிச்சு போனதை கண்கூடா பார்த்தும் இந்த பிள்ளை மறுதளிக்கலையேன்னு சொல்லி இவளை ரொம்ப சித்திரவதைப்படுத்துறாங்க. இவளை எவ்வளவு சித்திரவதைப்படுத்தினா இவன் மறுதளிச்சிருவா அப்படிங்கிறதுக்கு இவளை ரொம்ப சித்திரவதைப்படுத்தி பார்க்குறாங்க. அந்த பிள்ளை இயேசுவை மறுதளிக்கவே இல்லை. அவளை சித்திரவதைப்படுத்தின விதம், டெய்லி அவளை ஒரு இருட்டு அறையில் அவளை அடைச்சி வச்சுருப்பாங்க. அடைச்சி வச்சுட்டு அவளை டெய்லி என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து நெருப்பினால் சூடாக்கப்பட்ட ஒரு நாற்காலியில் அவளை உட்கார வைப்பாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுகமாக இருக்குமா? அதில் உட்கார முடியுமா? உட்கார வைப்பாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து அவள் வெந்து போகிற மாதிரி, அவள் கொஞ்சம் அவளுடைய சரீரமெல்லாம் அப்படி வெந்து போகிற மாதிரி இருக்கும்போது அவளை அடிச்சுட்டு எந்த ரூமில் அவளை தங்க வச்சாங்களோ அங்கே போய் தங்க வச்சுருவாங்க. திருப்பி மறுநாள் கூட்டிகிட்டு வருவாங்க, அடித்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க. மறுபடியும் அதே நெருப்பு சூடாக்கப்பட்டு அந்த நாற்காலியில் அவளை உட்கார வைப்பாங்க. அப்படியே அப்புறம் திரும்பி போகும்போது அவளை அடிப்பாங்க. அப்புறம் போய் அவளை அந்த ரூமில் போட்டுருவாங்க. அவள் போகும்போது அவள் ரத்தம் அந்த தெருவுகள் முழுவதும் வடிந்து கொண்டே போகும். இழுத்து கொண்டு போவார்கள். அப்படியே அவள் சில நாட்களை கடந்தால் எவ்வளவு நாள் உயிரோடு இருந்திருப்பாள்? அவர்கள் நோக்கம் என்னென்றால், அந்த இராணுவத்தாருடைய நோக்கம் என்னவென்றால், எப்படியாவது இவள் இயேசுவை மறுதளிக்க வேண்டும் என்று. ஆகவே இவ்வளவு பாடுகள் படும்போது ஒரு நாள் அவளுக்கு சில நிமிடங்கள் அந்த நெருப்பு நாற்காலியில் உட்கார வைப்பதற்கு அவளுக்கு தருணம் கிடைக்கப்படும். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் இவளை உட்கார வைத்து விட்டு இவளை என்று இவளை தூக்கியே விடவில்லை. டெய்லி கொஞ்ச நேரம் வைப்பாங்க, கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போவாங்க, கொஞ்ச நேரம் வைப்பாங்க, தூக்கிட்டு போவாங்க. அடித்து அவளை குற்றுயிராய் இழுத்து கொண்டு வந்தார்கள். இவளே எழும்பி விடுவாள் என்று நினைத்தார்கள். அவளுக்கு எழும்ப முடியவில்லை என்றால் அவள் சரீரம் குற்றுயிராக இருந்தது. அவள் சாப்பிட்டு பல நாள் ஆகியிருந்தது. அவள் அப்பத்தையும் தண்ணீரையும் பார்த்து பல வாரங்கள் ஆகியிருந்தது. அவள் சரீரம் வெந்து குலைந்து போயிருந்தது. கிட்டத்தட்ட அவள் மரணத்திற்கு சமீபமாய் அவள் நின்று கொண்டிருந்தாள். அதே அந்த நெருப்பு நாற்காலியில் உட்கார்ந்தவள் மகிமையின் தேவனை தரிசிக்கும்படி தன் கண்களை மூடினாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதோ உன்னை உணர்ச்சி வசப்படுத்துவதற்காக நான் இந்த சம்பவத்தையும் சொல்லவே இல்லை. இதை நான் வாசித்து கேட்டு நான் அழுதேன். ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் என்ன செய்தோம்? அதை தான் உங்களுக்கு கேட்கிறேன். நீங்கள் தெய்வத்திற்காக என்ன செய்தீர்கள்? ஒரு சின்ன பிரயாசத்தை கூட படுவதற்கு நாம் தவறிவிடுகிறோம். ஒரு சிறு பிள்ளைக்கு இவ்வளோ வைராக்கியம் இருந்து அந்த நெருப்பில் ஒரு நிமிஷம் கூட கையை நம்ம வைக்க, ஒரு சூடான ஒரு பாத்திரத்தை கூட நம்முடைய கைகளால் தொட முடியாது. அதனால தானே துணியை பயன்படுத்தி தூக்குகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு நெருப்பு நாற்காலியில் அந்த பிள்ளை உட்கார வைக்கப்பட்டு அந்த பிள்ளை அந்த உபத்திரவத்தையும் பொறுமையாய் சகித்து மகிமையின் தேவனை தரிசிக்கும்படி தன் கண்களை மூடிவிட்டு போகிறதே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரதிஷ்டை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய தேவனுக்காய் படுகிற பிரயாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எங்கே நாம் நிற்கிறோம்? எதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எது நமக்கு லக்கா இருக்கிறது? எது நமக்கு தரிசனமாக இருக்கிறது?
உட்காரும்போது, நிற்கும்போது, நடக்கும்போது ஆண்டவர் உபாகமத்தில் தெளிவாய் சொல்லும், உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு என்று சொல்லுகிறாரே. இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோமா? உங்கள் கணவனை பார்த்து என்றைக்காவது நீங்கள் கேட்டதுண்டா? பரலோகத்து போகிற நம்பிக்கை என்றா என்று என்னைக்காவது உங்கள் கணவனை பார்த்து கேட்டதுண்டா? நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்து என்றைக்காவது கேட்டதுண்டா? பரலோகத்துக்கு வந்து விடுவா என்கிற உனக்கு நிச்சயம் இருக்குதா என்று கேட்டதுண்டா? உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் கேட்டதுண்டா? உங்கள் மருமக்கமாரை பார்த்து கேட்டதுண்டா? ரட்சிக்கப்படாத மாமனார் மாமியார் இருந்தார்கள் என்று அவர்களை பார்த்து கேட்டதுண்டா? யாரை பார்த்தாலும் இயேசுதான் வழி, பரலோகத்துக்கு போவதற்கு அவர்தான் வழி என்பதை நீங்களும் நானும் கற்றுக் கொடுக்காவிட்டால் அந்த கணக்கை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பார். தேவனுடைய பிள்ளையை பார்க்கிற எல்லாருக்கும் பரலோகம் என்கிற வழி என்கிற மார்க்கத்தை நீங்களும் நானும் கற்றுக் கொடுக்காவிட்டால் ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். உபத்திரவப்பட்டு தேவனுக்காக மரிச்ச 2 பரிசுத்தவான்களை உங்களுக்கு காட்டி கொடுத்து செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பவுல் தேவனுக்காக ரொம்ப பிரயாசப்படுறார், ரொம்ப பாடுபடுறார். அவருடைய பாடுகள் எல்லாம் 2 கொரிந்தியர் 11:23 27 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் பட்ட பாடுகளை சாதாரணமாக வாசிக்கவே முடியாது, அழாமல் வாசிக்கவே முடியாது. உபத்திரவத்தில், பாடுகளில், வேதனையில், நிர்வாணத்தில், குளிரில், கப்பல் சேதத்தில், மிலார்களால் அடிபட்டு எல்லாம் அவர் படாத பாடே இல்லை. அவர் என்ன சாதாரணமான ஆளா? பெரிய ஐஸ்வர்யவான், ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றவர் என்று சொல்கிறார்கள், மல்யுத்த வீரர் என்று சொல்கிறார்கள், ஓட்டப்பந்தய வீரர் என்று சொல்கிறார்கள். அவங்க அப்பா கப்பலே வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. கமாலியின் பாதத்திலிருந்து படித்த அவ்வளோ பெரிய கல்விமான் ஆண்டவருக்காக இவ்வளவு நிந்தைகளையும், இவ்வளவு உபத்திரவங்களையும், அவ்வளவு அடிகளையும் அவர் பற்று என்றால் தேவன் மேல் வைத்த அன்பு, தேவன் மேல் வைத்த தாகம். அதனால தானே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு நிச்சயத்தோடு சொல்கிறார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 2 தீமோத்தேயு அவர் எழுதின கடைசி நிருபம். தீமோத்தேயு ரொம்ப நேசத்தினால கடைசி அவனுக்கு ஒரு நிருபம் எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கை முடிக்கப்பட போகிறது என்று பவுலுக்கு தெரியும். இந்த சிறைச்சாலையோடு என் வாழ்க்கை முடிகிறது, என் ஜீவனை இவங்க தப்புவிக்க மாட்டாங்க என்று தெரியும். துள்ளியானம் என்கிற பகுதியிலே சிரசே வாளால் அறுப்புண்டு தெருவழியை இருத்து செல்லப்பட்டு ஒரு இருட்டறையில முழங்கால் படிட வைத்து அவரை அந்த அரசாங்கம் அவரை கொன்றது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறாரே, அது என்ன போராட்டத்தில் நல்ல போராட்டம்? போராட்டம் என்றாலே பிடிக்காதே. அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், அந்த போராட்டத்தை போராடும்படி தான் உங்களையும் என்ன அழைத்திருக்கிறார். போராடுவதற்கு உனக்கு வெட்கமாய் இருக்கிறதோ, போராடுவது உனக்கு பிடிக்கவில்லையோ, நல்ல போராட்டத்தை போராடுவாயானால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போக முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பவுல் பட்ட பாடுகளின் ஒரு பகுதியை அந்த அதிகாரம் படம் பிடித்து காட்டுகிறது. தேவனுக்காய் உண்மையாய் ஓடின ஒரு அப்போஸ்தலன், துளியளவும் தேவன் அழைத்த அழைப்பை விட்டு வழி மாறி போகாத ஒரு அப்போஸ்தலன், நீதி உள்ள ஒரு அப்போஸ்தலன், அழைப்பை காத்து கொண்ட ஒரு அப்போஸ்தலன். அவருக்கு உலகம் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? அநேக அடி அடித்த பின்பு, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உட்காவலறையிலே தொழுமரத்தில் அவரை மாட்டி வைத்தார் என்று சொல்லி அதை மட்டும் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 23 வசனம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இதில் வாசிக்கிறோம், அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலைக்காரனுக்கு பத்திரமாய் காக்கும்படி. என்ன பெரிய குற்றம் செஞ்சுட்டாங்களா? பெரிய பாவம் செஞ்சுட்டாங்களா? கிரிமினல் குற்றம் ஏதாவது செஞ்சாங்களா? இல்லையே. அடித்து பத்திரமாய் காக்கும்படி உட்காவலறையிலே பாதுகாத்து தொழுமரத்தில் அவங்கள மாட்டி வச்சாங்களாம். சிலர் இந்த தொழுமரத்துக்கு இப்படி விளக்கம் கொடுக்குறாங்க. நான் அதை ஒரு படத்தில் பார்த்தேன். கையும் உள்ளே போயிருக்கு, காலும் உள்ளே போயிருக்கு. இன்னும் ஆணிகளால் செய்யப்பட்ட ஒரு வஸ்திரத்தை போல ஒன்று அவங்களுடைய சரீரத்துக்கு மேலே போட்டு விட்டுருக்குறாங்க. அவங்க அங்கேயும் இங்கேயும் திரும்பும்போது அந்த அவங்க போட்டு விட்டுருக்குறாங்கல்ல அந்த வஸ்திரத்தை போல், அது ஆணிகளால் இருக்குது. அது அவங்கள குத்திக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கிடையில் கையும் காலும் கூட மாட்டப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கிடையில் உட்காவல் அறையில் வச்சிருந்தாங்களாம். உட்காவல் அறை என்பது இருட்டு அறை. அங்கு வெளிச்சம் இருக்காது, சுத்தமான ஆக்சிஜன் இருக்காது, அங்கு எந்த வசதியும் இருக்காது. அப்படிப்பட்ட உட்காவல் அறையிலே சிலர் காற்று கிடைக்காமலே, சரியான ஆக்சிஜன் கிடைக்காமலே அந்த உட்காவல் அறையிலே மரித்து போய் விடுவார்களாம். அப்படியாவது நீ மரித்து போ என்று சொல்லிதான் பவுலையும் சீலாவையும் அங்கு தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே, என்னைக்கு என்னை விடுவிப்பீங்க? நான் உங்களை தேடுறதுக்கு இதுதான் பிரதிபலனோ என்று கேட்டிருப்போம். அந்த பரிசுத்தவானை குறித்து வேதம் சொல்லுகிறது.
அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நடுராத்திரியிலையும் அடிக்கப்பட்ட அவருடைய சரீரங்கள், பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தோடு எவ்வளவு வேதனைகளையும் எவ்வளவு பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டு அவர் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடியிருப்பாரானால், உன் ஜெப வாழ்க்கை நீ தோற்று போய் நிற்கிறது என்ன? உன் பரிசுத்த வாழ்க்கையில இன்னும் சீர்படுத்தப்படாமல் இருப்பது என்ன? உனக்குரிய பாடுகளை நினைத்து கொண்டு உனக்குரிய வேதனை தான் பெரிதென்று நினைத்து நீ உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன? தேவன சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, நீ தேவனை இன்னும் துதிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் இன்னும் காத்திருக்க வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின போது கட்டுகள் எல்லாம் கலண்டு போனது, அவர்களை கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் தானாய் விழுந்தது, எல்லா கதவுகளும் ஆட்டோமேட்டிக்கா திறக்கப்பட்டது. ஆவியானவர் தெளிவான ஒரு சத்தியத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதுவரை நீங்கள் முயற்சித்தும், இதுவரை நீங்கள் போராடியும் திறக்கப்படாத சில கட்டுகள், உடைக்கப்படாத சில கட்டுகள், ஆவியானவருக்காக வைராக்கியமாய் தேவனுக்காக நிற்கும் போது சில கட்டுகளும் சில சங்கிலிகளும் தானாய் உடையும், தானாய் கட்டுகள் அவிழும். உடைக்கிறவர் தேவன், கட்டுகளை உடைக்கிறவர் தேவன். நீ கட்டுகளோடு வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே அநேக நாட்களாய் கட்டப்பட்டிருக்கிற சில குடும்பங்கள் தேவனுக்காக நீ வேறு பிரிக்கப்படுவாயானால் அந்த கட்டுகள் தானாய் அவிழ்வத, சில குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் தானாய் அவிழ்த்து வெளியே கொண்டு வருவத நீ பார்க்கும்படி கர்த்தர் இந்த காலையில கிருபை செய்வார். கட்டுகளை உடைக்கிற ஆவியானுடைய கரம் இந்த காலையில நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டு, சரீரம் கட்டப்பட்டிருக்கிறதோ, மாம்சம் கட்டப்பட்டிருக்கிறதோ, புத்தியை பிசாசு அந்தகாரப்படுத்தி கட்டி வைத்திருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் உடையும். நீ தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிற உன் வைராக்கியத்தை பார்த்து கட்டுகளை உடைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் யாருமே கட்டுகளை உடைக்கல, யாரும் அவிழ்த்து நீங்க வெளியே வாங்கன்னு சொல்லல. பவுல்கிட்ட தானா கட்டா விழுந்துருச்சு. அந்த சிறைச்சாலைக்காரன் பார்க்குறான், அவன் என்னன்னு கூட அவன் விசாரிக்கவே இல்லை. பார்க்குறான், தூங்கிட்டு இருந்தான், திடீர்னு எந்திச்சு பார்க்குறான், எல்லாம் கதவும் திறந்து கிடக்கு. அவனை கொண்டு போட்டுவாங்கல்ல, பயந்து போய் அவன் தற்கொலை பண்ண போறான். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? சாகட்டும், நம்மளை அடிச்சான்ல, நம்மளை வேதனைப்படுத்தினால, நம்மளை மட்டும் உள்காவல் அறையில் பூட்டி வச்சால, அப்படிதான் நம்ம நினைச்சிருப்போம் மாம்சீகத்தின்படி. ஆனா பவுல் சொல்றாரு, கெடுதி ஒன்றும் செய்யாதப்பா, நாங்க இங்க தான் இருக்கிறோம், நாங்க இங்க தான் இருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தை அவனை ரட்சிச்சிச்சு. வேதம் திரும்ப கீழே உள்ள வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அடிச்ச அவனே அவன் காயங்கள் 33 வசனம் நினைக்கிறேன், அவன் காயங்களெல்லாம் கழுவி விடுறானா. எவ்வளோ அழகா அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அநேக அடி அடிச்சான், அடிச்ச அவன் அவங்க காயங்களுக்கு மருந்து போட்டு கழுவி விடுறான். நான் தானே அடித்தேன், தெரியாமல் உன்னை அடிச்சிட்டேன், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வன், இந்த கட்டுகள் யாரும் உடைக்கல, தேவனே இந்த கட்டுகளெல்லாம் உடைச்சிருக்கிறாரு, இந்த கதவுகள்லாம் தானா திறவுண்டது தேவன் தான் செஞ்சாருன்னு சொல்லி வேதம் அழகாக சொல்லுது. அவனும் வீட்டார் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்களாம். ஒரே ராத்திரியில் ஒரு முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துருச்சு. நம்ம போராடினாலும் சில குடும்பத்தின் பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு வர்றதில்லையே, எவ்வளோ ஜெபிச்சாலும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறது இல்லையே. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போன்னு சொல்றீங்களா, பாடுறீங்களா? அந்த ஆசை இருக்குதா? என் கணவனோடு என் மனைவியோடு என் பிள்ளைகளோடு வந்து நின்று நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிச்சயம் இருக்குதா? தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் அவ்வளவு எளிதல்ல. ஏதோ ஒரு கட்டுக்கதையை நான் உங்களுக்கு முன்பாய் பிரசங்கித்து கொண்டு நான் இருக்கல. அவ்வளவு உபத்திரவத்திலும் அவ்வளவு வேதனையிலும் அவரால் பாட முடிஞ்சிருக்கே. வடகொரியா ரொம்ப தீவிரவாதம் உள்ள ஒரு தேசம். அந்த தேசத்தில் ஜனங்கள் கூட நிம்மதியாக வாழலை. அந்த வடகொரியாவில் ஒரு மனிதன் இயேசுவை பாட வேண்டும் என்று நினைத்தான். ஆகவே அவன் ஒரு உயரமான இடத்துல போய் ஒரு இசைக்கருவி வாசித்து தேவனை பாடினான். இதை கேட்டுக்கொண்டிருந்த யாரோ அந்த அரசாங்கத்திட்ட போய் சொல்லிட்டாங்க, இவங்க இயேசுவை பாடுறான், ஒரு உயரமான இடத்துல போய் நின்று இயேசுவை பாடிட்டு இருக்கிறான். உடனே அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் என்றால், அவன் நாக்கை இழுத்து வைத்து கீழே ஒரு மரக்கட்டையை வைத்து அந்த நாக்கை அதில் வச்சு ஆணியால் அடிச்சு வச்சிட்டாங்க. அவன் நாக்கு ரெண்டாய் கிழிந்தது. அவங்க நினைச்சாங்க, இப்போ நம்ம பாட மாட்டான், இவன் நாக்கு ரெண்டா கிழிஞ்சிட்டுல நம்ம பாட மாட்டான்னு நினைச்சாங்க. அவன் முன்னிலும் அதிக சத்தமாய் பாடினான். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, இப்போ எப்படிப்பா பாடுறேன்னு. அவன் சொன்னான், முந்தி ஒரு நாக்கால பாடினேன்ல, இப்போ 2 நாக்கால இயேசு பாடுறேன். அதுதாங்க ஒரு வைராக்கியம். அதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இங்கே இருக்கிற குட்டி பிள்ளைங்களா இருக்கலாம், இங்கே இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சியா இருக்கலாம், எல்லாருக்கும் அந்த வைராக்கியம் வரட்டும். என் ஜனம் என் வழிகளில் நடந்தா நல்லா இருக்கும்,
ஆஹா என் ஜனம் 3 தடவை சொல்வார், திரும்ப திரும்ப சொல்வார். கடந்த நாட்களில் நான் அதை வாசித்து வெள்ளிக்கிழமை உபாஜபத்தில் நாங்கள் அதை தியானித்தோம். நம்மளை பார்த்து வழி தவறி போகிற நம்மளை பார்த்து என் ஜனம் என் வழிகள் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. நம்ம சிலரும் நம்ம பிள்ளைகளுக்கு அன்பாக ஆலோசனை சொல்லி பார்ப்போம். அது கேட்கலன்னா சொல்லுவோம்ல, நல்லா இருப்ப ராஜா, நல்லா இருப்ப தங்கம், நீ வந்துடுறியா, நீ இதை செஞ்சிடுறியா அப்படின்னு கெஞ்சி கேட்குறோம்ல. அது மாதிரி அப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என் வழிகளில் நட, என்னை நோக்கி பாரு, நான் சொல்கிறத கற்றுக்கொடு, என் சத்தத்தை கேளு அப்படின்னு சொல்லி அன்பாக கூப்பிட்றாராம். அப்புறம் ஒரு இடத்துல அதே சங்கீதத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், அதனால கேட்கல, அதில் அவங்க யோசனையின்படியே நடக்கட்டும்னு நான் அவளை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எது உங்களுக்கு பிரியம்? நம்ம யோசனையின்படி நடக்கட்டும்னு நம்மளை கை கழுவி தெய்வம் விடுறது உங்களுக்கு பிரியமா? அவருடைய வழிகள் நடக்கிறது பிரியமா? அது உங்கள் முன்பாக தான் வச்சிருக்கிறாரு, நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். 2வது, உபத்திரவப்பட்டு மரித்த ஒரு நபரை உங்களுக்கு காட்டி கொடுத்து முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 வசனத்தை வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. இல்லை வாசிக்கிறோம், ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஸ்தேவான் யாரு? ஒரு வாலிபன். 6ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவானை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை சொல்லுது. பரிசுத்த ஆவியினால் வல்லமை நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தான். மிகுந்த ஞானமுள்ளவனாக இருந்திருக்கிறான். தெய்வத்துக்காக வாழ்கிற இவனுடைய வாழ்க்கையை பார்த்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர்றாங்க. 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த முகம் பிரகாசிக்குது, அந்த முகம் ஜொலிக்குது. கோர்ட்டில் நிறுத்தியிருக்கிறாங்க. நம்முடைய பாஷையில் சொல்லணும்னா, குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு விசாரிப்பதற்கு நீதிபதிகள் அவன் முன்பாக நிற்கும்போது அவனுடைய முகம் பிரகாசிப்பதை பார்த்தும் அந்த கூடியிருக்கிற மதீனமான ஜனங்கள், இவன் தேவனை ஆராதிக்கிறவன், இவன் தேவனுக்காக வாழ்கிறவன் என்று சொல்லி அவங்க இவனை விடலை. அதிகமாக அவனை அடிக்கிறாங்க, அவனை உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. ஸ்தேவானுக்கு, ஸ்தேவான் என்றால் ஆங்கிலத்தில் ஸ்டீபன், இது கிரீடம் என்ற அர்த்தம். அப்போ இந்த ஸ்தேவானுக்கு கிருபையாய் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது 7ஆம் அதிகாரத்தில். உடனே ஒரு பிரசங்கத்தை, நீண்ட பிரசங்கம் பண்றாரு. பிதாக்களை கேளுங்கள், சகோதரை கேளுங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு மோசையை பேசுறாரு, ஆபிரகாமை பேசுறாரு, தீர்க்கதரிசியில பேசுறாரு, எல்லாரையும் பேசிட்டு அவருக்கு திடீர்னு கோபம் வந்தது. வணங்கா கழுத்துள்ளவர்களே அப்படின்னு சொல்றாரு, எச்சரித்து பேசுறாரு, கடிந்து கொண்டு பேசுறாரு. அப்படிலாம் பேசுறாரா, இந்த பேச்செல்லாம் கேட்டு பல்ல கடிச்சாங்களாம். இந்த வாலிபனுக்கு இருக்கிற திமிர பாரு, நாங்க இவன் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பா நிற்பாட்டி இருக்கிறோம், வாயை பொத்திட்டு சும்மா இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்து வாயை திறந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி மூர்க்கமடைந்து பல்ல கடிச்சாங்களாம். இப்போ ஒருபடி மேலே போய் இவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி இவங்க எத்தனை பண்ணிட்டாங்க. அந்த நாட்களில் கல்லறிந்து கொள்வது என்றால் ஒரு உயரமான இடத்துல அவனை கொண்டு போய் நிறுத்தி முதல் சாட்சி 2ஆம் சாட்சி என்று வச்சிருப்பாங்களாம். முதல் சாட்சி சொல்றவன்ட்ட ஒரு கல்லை கொடுத்து அவன் மேல எரிய வைப்பாங்க. அதுலேயும் அவன் தப்பி விட்டான் என்றால் 2வது சாட்சி உள்ளவன் கல்லெறியணும். அதுலேயும் அவன் தப்பி விட்டான் என்றால் சுற்றிலும் இருக்கிறவங்க கல்லை எறிவாங்க, அதுல அவன் செத்து போவான். இப்போ இதுல பார்க்கும்போது சாட்சிக்காரன் எரிஞ்ச கல்ல சத்த முதல் தெரியல, எல்லாரும் அவன் மேல கல்லை எறிகிறாங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது, மனுஷகுமாரன் வலது பாசம் இருக்கிறத அவர் பார்த்தாராம். வாலிபன் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசை இருந்திருக்காதா? நம்மளை போல சாதாரண வாலிபனும் அல்ல, திறமை உள்ளவர், கிருபை உள்ளவர், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவன், ஞானம் உள்ளவன், ஆவின் வரங்களை பெற்று வச்சிருந்த வாலிபன் தேவனுக்காக வைராக்கியம் இருந்ததுல முதல் இரத்த சாட்சியா மரிச்சான். அதுதான் வேதத்துல முதல் இரத்த சாட்சியா சரித்திரத்துல மரித்தவர் யாருன்னு இந்த ஸ்தேவான் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எல்லாரும் அவன் மேல, அவன் முகத்துல, அவன் கண்ணுல, அவன் சரீரத்துல எங்கெல்லாம் கல்லை தூக்கி வீசினாங்களோ தெரியல. ஆனா எல்லாத்தையும் கல்லை தூக்கி வீசும் போதும் அவனுடைய முகம், அவனுடைய கண்கள் இந்த ராஜாவை பார்க்குது. மனுஷகுமாரன் வலது பரிசத்துல நிற்கிறத பார்க்கிறேங்கிறான், எழுந்து நிற்கிறாராம். அதான் சொல்ல, மத்தியில் கூட வாசிக்கிறோம் மனுஷகுமாரன் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டேன் என்று எழுதுகிறார். ஆனா இங்க வாசிக்கிறோம் அவர் மனுஷகுமாரன் வலது பரிசத்துல எழுந்து நிற்கிறத ஸ்தேவான் பார்க்கிறாரு. ஆவியை சந்தோஷமா முடிக்கிறாரு. ஆவியை பிதாவினுடைய கையில ஒப்பு கொடுத்து தன்னுடைய உலக ஓட்டத்தை முடிக்கிறாரு. நம்ம எப்படி முடிக்க போறோம்? நம்ம யாருக்காக வாழ்ந்தோம்? யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? தேவனுக்காக வாழ்றோமா? தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டோமா? நிச்சயமா பரவத்து போயிருவேங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோமா? இந்த கால வேளையில செய்தியை முடிக்க போறேன். பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவங்க அதை பிடிச்சுக்கிடுவாங்க. பலவந்தம் பண்ணியாவது பிடிச்சுக்கிறீங்களா? அந்த நிச்சயத்தோடு உலக வாழ்க்கை முடிங்க. ஒருவேளை உலக வாழ்க்கை முடிப்பதற்கு முன்பதாக ஒருவேளை அவருடைய வருகை தாமசம் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை பரலோகத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்தும். சின்ன பிள்ளைகிட்ட கூட சொல்லி கொடுக்கணும். ஏன்னா மரணம் எப்போ வரும் நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ மரணம்னா 70 வயசுல தான் வரும், மரணம்னா 80 வயசுல தான் வரும், 90 வயசுல. இல்லை. கல்லறை போய் பாருங்க, மயானத்தில் போய் பாருங்க, பிறந்த பிள்ளைகளுடைய கல்லறையும் அங்கே உண்டு.
5 வயது பிள்ளைகளுடைய கல்லறைகளும் உண்டு, 20 வயது நிறைந்த பிள்ளைகளுடைய கல்லறையும் உண்டு, அநேக வாலிபருடைய கல்லறைகளும் அங்கு உண்டு. அதனால மரணம் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. இருக்கிற காலத்தை பயன்படுத்தி தேவனுக்காக வாழுங்கள். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இதுல வாசிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல, அந்த வாசிக்கும்போது பயமா இருக்குதுல்ல. அதுல எழுதணுமா பேரு, அதுல மட்டும் எழுதலை அப்படின்னா அக்கினி கடல்லே தள்ளப்படுவோம். அவியாத புழு. நரகத்தை குறித்து சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நரகத்தை எனக்கு பெருசாக சொல்லணும்னு எனக்கு நான் விரும்பலை. நான் பரலோகத்தையே மேன்மையாக பேச விரும்புகிறேன். பொற்தல வீதியில் ராஜாவோடு நடக்க போகிறோம், தூதர்கள் கூடத்தில் நின்று கத்தரை ஆராதிக்க போகிறோம், பரிசுத்தவான்களை தரிசிக்க போகிறோம், தேவனோடு உலாவர போகிறோம், அவர் வைத்திருக்கிற விருந்தில் நீங்களும் நானும் பங்கு கொள்ள போகிறோம். நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தலத்தை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. அருமையான வாலிபனே, வாலிப தம்பியே, தங்கச்சியே, தாய்மாரே, சகோதரனே, சகோதரியே, வார்த்தையை முடிக்க போகிற நேரத்தில் மறுபடியும் ஒரு வார்த்தை இடத்துல கேட்டு முடிக்கிறேன். பரலோகத்துக்கு வர நீ ஆயத்தமாக்கப்படுகிறாயா? பரலோகத்துக்கு வருவதற்கு உனக்கு ஆசை இருக்கிறதா? பரலோகத்துக்காக நான் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் தெய்வத்தை இழக்க மாட்டேன், பரலோகத்தை இழக்க மாட்டேன் என்கிற நிச்சயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தின் வாழ்க்கையை வெறுமையாய் இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடிக்காத, ஒரு நிச்சயத்தோடு முடி. பவுல் எழுதுகிறார், நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போகவில்லை என்கிற மகிழ்ச்சி என்று சொல்லி முடிக்கிறாரே. வெளிப்படுத்தல் 7:13 இப்போ புரியுதா? வெள்ளையங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தில் வெள்ளங்கி தான் கொடுப்பாரு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் அங்கே கலர் ட்ரெஸ்லாம் கொடுக்க மாட்டார், அது ஒரு நமக்கு நல்லா தெரியும், அங்கே போனால் ஒயிட் தான். ஆனால் இந்த திரளான கூட்டத்தார் சிங்காசனத்துக்கு முன்பதாக இந்த ஆர்ப்பரித்திற்கு நிற்கிற சிங்காசனத்து இந்த கூட்டத்தாருக்கு ஒரு விசேஷ மகிமை இருக்குது. ஏனென்றால் இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள். எல்லாரும் அந்த திரளான கூட்டத்தில் சேர்க்கப்படுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஆசை, அப்பாவுக்காக எவ்வளோ பாடுகளை சகிச்சாலும், எவ்வளோ நிந்தையை சகிச்சாலும், ஒருவேளை உலக பிரகாரமாக நமக்கு அது கண்ணீராக தெரியலாம், உலக பிரகாரமாக நமக்கு பாடுகளாக தெரியலாம், உலக பிரகாரமாக ஐயோ ஏன் இந்த வாழ்க்கை, இந்த போராட்டம்னு சொல்லி எப்போ முடியும் நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த பாடுகளெல்லாம் முடிஞ்சு அப்பாவுடைய சமூகத்தில் போய் நம்ம நிற்க போகிறோம் பாருங்க. வயசாகும்போது சிலருக்கு ரொம்ப கவலை வந்துடும், மறிச்சிருவோமோ, மரணம் வந்துருமோ அப்படின்னு. ஆனால் சில பரிசுத்தவான்களை பாருங்கள், வயதாகும்போது சந்தோஷப்படுவாங்க, நான் இந்த உலகத்தை முடிச்சுட்டு, இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு பரலோகத்தில் நித்தியமாக தெய்வத்தை நான் ஆராதிக்க போகிறேன். அந்த தரிசனத்தை ஆண்டுகிட்ட கேளுங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வருவேங்கிற ஒரு தரிசனத்தை உலகத்தில் வாழும்போதே எனக்கு தந்துருங்கப்பா. அவருடைய இந்த உலகத்துக்காக வாழும்படி கத்தரை நீங்கள் அழைக்கலப்பா, பரலோகத்துக்காக வாழும்படி கத்தரை நான் அழைச்சிருக்கிறீங்க. அந்த நிச்சயத்தோடு வாழுங்க. பரலோகத்தை நிரப்பி நரகத்தை வெறுமையாக்குவோம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள்.